ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் ஒரு பாரம்பரியம் நிறைந்த இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு 13 பிள்ளைகள். நான் எங்களுடைய குடும்பத்தில் 2வது மகன். சிறு வயதிலிருந்து என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய பாட்டனாரும் பாட்டியும் உறவினர்களும் கூட என்னுடைய இஸ்லாமிய பாரம்பரியத்தின்படி என்னை வளர்த்து வந்தார்கள். சிறு வயதில் எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒரு தீர்க்கதரிசி, நபி என்று மாத்திரமே சொல்லி வளர்த்தார்கள். நானும் அப்படியே வளர்ந்து வந்தேன். ஆனால் நாட்கள் ஆக ஆக என்னுடைய பள்ளி பருவத்தில் பள்ளிக்கு சென்றதற்கு பிறகு என்னுடைய கிறிஸ்தவ நண்பர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னிடத்திலே பேசுவார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு மறு உத்தரவாக, இந்த இயேசு ஒரு தீர்க்கதரிசிதான், ஒரு நபிதான், அவர் இறைவன் அல்ல, தெய்வம் அல்ல என்று சொல்லி அவர்களோடு பேசுவேன். ஆனாலும் கூட தொடர்ந்து அந்த கிறிஸ்தவ நண்பர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து எனக்கு சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுவ காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இரட்சகர், பாவங்களை மன்னிக்கிறவர், அவர் பரலோகத்திற்கு சென்றவர், அவர் மீண்டும் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். ஆகவே இந்த இயேசு நம்மை ரட்சிக்கிறவர் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி இருந்த நாட்களில் நான் என் பள்ளி பருவத்தை முடித்து உயர்நிலை பள்ளிக்கு கடந்து சென்றேன். அதன் பிறகு நான் அதிகமாக இந்த கிறிஸ்தவ நண்பர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி அவர்களை எப்படியாவது இஸ்லாமியர்களாக மாற்றிவிட வேண்டும் என்று நான் முயற்சித்தேன். ஆனால் அந்த கிறிஸ்தவ நண்பர்கள் எனக்காக ஜெபித்ததோடு மாத்திரமல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பரிசுத்த வேதாகமத்தையும் குரானையும் ஒப்பிட்டு வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வசனங்களையும் நான் ஆழமாக வாசித்தேன். அப்படி வாசித்ததின் நிமித்தமாக குர்ஆனிலே இருந்து 2 வசனங்களை என் கவனத்திற்கு கடவுள் கொண்டு வந்தார். அது இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பிறந்தவர். அது மட்டுமல்ல, அவர் பாவமில்லாத பரிசுத்தர். அரபி மொழியிலே குலாமன் சக்கியா இபின் மரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் குர்ஆனிலும் ஒப்பிட்டு வாசிக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர், இந்த இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னிக்கிறவர், இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தவர், இந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் என்பதை குறித்து நான் விளங்கி கொண்டேன். அதன் பிறகு இந்த வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். கடவுள் என் கண்களை திறந்தார். குர்ஆனையும் ஒப்பிட்டு வாசிக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து பாவமில்லாத பரிசுத்தர், எனக்காக மரித்தார் என்பதை புரிந்து கொண்டு நான் இயேசுவின் வழியிலே செல்லத் தொடங்கினேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கான நிச்சயம் எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு கிறிஸ்தவ நண்பர்களோடு சேர்ந்து திருச்சபைக்கு செல்ல ஆரம்பித்தேன். வேதாகமத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நான் புரிந்து கொண்டபடியினாலே நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றத் தொடங்கினேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. அதன் பிறகு வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டேன். ஆனால் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து என்னை வழிநடத்தினார். நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய சீடனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னை போல இயேசுவை அறியாத நண்பர்களுக்கும் அவரை குறித்து அறிவிப்பதற்காக நற்செய்தி பணியை நான் செய்து வருகிறேன். கடவுள் எனக்கு ஒரு நல்ல மனைவியை தந்தார், நல்ல பிள்ளைகளை தந்தார், நல்ல ஊழியங்களை தந்தார். இன்றைக்கு அவருக்காக உலகமெங்கிலும் அவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஆகவே
என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிக்கிறவர். ஆகவே அவருடைய வழியிலே சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். இந்த இயேசுவை பின்பற்றி செல்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காஜா மொஹிதீன் இயேசுவை பின்பற்றுகிற சீடனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அவரை பின்பற்றி வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.